கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமட்டளவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ரேண்டமாக ரிப்பீட்டடாக வந்து ஸ்கேம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்கேம் தான். பட் இருந்தாலும் இதுலேயும் சில அவேர்னஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம். இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆஃப்லைன் ஸ்கேம்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி. பட் ஆஃப்லைன் ஸ்கேமில் என்ன ஸ்கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் அப்படிங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் தான். அதுலேயும் என்ன ஸ்கேம் அப்படின்னா மூட நம்பிக்கை ஸ்கேம். ஸோ மூட நம்பிக்கை ஸ்கேம் அப்படிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஸ்கேமு. அண்ட் நிறைய பேர் இதை ஏமாந்து அவங்க லைஃபையே தொலைச்சவங்க இருக்காங்க, நிறைய பணத்தை இழந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க பட்சத்தில் இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு பர்டிகுலர் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஓகேங்களா? ஸோ அவருக்கு அவரே வந்து அகோரி அப்படின்னு சொல்லிப்பார். அவரோட நேம் கூட ஃபுல் நேம் ஒன்று வரும், அகோரி சம்திங் லைக் தட். ஸோ அந்த பர்டிகுலர் நபரை பற்றி நான் என் நேமை மென்ஷன் பண்ணல அப்படின்னா வந்து அகோரி அப்படிங்கிறதே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் இவர் ஒருத்தர் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இவர் உண்மையான அகோரியா? உண்மையான அகோரிகள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. உண்மையான அகோரிகள் வந்து அவங்க வந்து ரொம்ப சித்து பிடிச்சவங்களாம் பயங்கரமாக இருப்பாங்க, அவங்களுடைய கான்செப்டுக்கு நம்ம போக விரும்பல. பட் இவர் தன்னை அகோரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நபர் தான் இந்த பர்டிகுலர் பர்சன், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து அவரை பற்றி தான் பேச போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை பற்றி தான் பேச போகிறோம். இவர் வந்து நம்ம எல்லாருமே ChatGPT எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லைக் ஏதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும், தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணுவோம். பட் எத்தனை பேர் பில்லி சூன்யம் வைக்கிறதுக்கு, பில்லி சூன்யத்தை அகற்றத்துக்கு, அப்புறம் வந்து பிரிஞ்ச காதலர்களை இணைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் வீட்டில் இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எத்தனை பேர் வந்து ChatGPT யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி அறிவு இருக்கிறவங்க யாரும் இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க, கரெக்டாக? பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து ChatGPTயில் கேட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து சால்வ் பண்ணுவேன், நான் வந்து ஒரு அகோரி, நான் சிவன் வந்து என்கிட்ட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த பேசி டெல்லியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பேர், இவர் வந்து பேசிக்காக குஜராத் சைடு, இங்கே ஒரு பர்டிகுலர் நார்த் சைடு தான் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் இருக்கார். டெல்லியை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்காக இவர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணும்போது மொபைல் நம்பர் தர்றாரு, மொபைலில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு 1.25 லட்சம் கொடுங்க, அப்புறம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த 1.25 லட்சத்தை வந்து வாங்கிக்கிட்டு நம்ம அதை அந்த பர்டிகுலர் விமனோட நம்பர் வந்து பிளாக் பண்ணிடுறது, அவங்களுடைய சோஷியல் மீடியா வந்து பிளாக் பண்ணிடுறது, மொபைல் நம்பர் பிளாக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு ஒரு பார்ட்டி வேல்யூ பண்ணிட்டு இருந்துடுறாரு. ஒரு கட்டத்து மேலே தான் ஏமாந்துருக்குன்றதை தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது தான் கிட்டத்தட்ட இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறதே வந்து வெளியே தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம். ஒன் செகண்ட். இவர் வந்து ராஜஸ்தான் சைடில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ், குஜராத் கிடையாது, ராஜஸ்தான் சைடு. இவரோட நேம் நான் ரிவீலே பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுவுமே வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இவரோட நேமே நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். இவரோட நேம் வந்து இன்ஸ்டாவில் அகோரி ஜி ராஜஸ்தான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், 1.17 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் தான். இவரை ரீசெண்டாக இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஏமாற்றிருக்காரு. நான் உங்களுக்கு வந்து இந்த வேலையை முடிச்சு தரேன், உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையை முடிச்சு தரேன், இந்த மாதிரி பிரச்சனையை முடிச்சாரு, இந்த பிரச்சனையை முடிச்சாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்கிட்ட ஏமாற்றிருக்காரு. ராஜஸ்தானில் இருக்கிற நபர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து ஏமாற்றிருக்காரு. அப்புறம் வேறு வேரியஸ் ஸ்டேட்ஸில் நிறைய பேரை இவர் வந்து பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆன்லைன்லேயே வந்து நிறைய போஸ்ட் போடுறது, அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, நிறைய இவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேக் வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு அது ஒரு லிஸ்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. மொத்தமே வந்து ஃபேக் தான். ChatGPT யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன், சிவன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன், யாகம் வளர்த்துறேன், அப்படி இப்படி நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. முக்கியமாக மூட நம்பிக்கையிலேருந்து எல்லாருமே இங்கே வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயம் நான் வந்து என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானில் இருக்கிற ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஹேண்டிலை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரை மூட நம்பிக்கை மூலமாக ஏமாத்துற இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில் தான் நம்மளாம் இருந்துருக்கோம். நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு வந்து நம்மளே யூத்துப்பா, யங் கிட்ஸுப்பா, நாங்களாம் ஏன் ஏமாற போகிறோம்? இங்கே அப்படிலாம் இல்லை.
ஏமாறுறது மூட நம்பிக்கையில் ஏமாறுறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர்கள் அவங்க தான் இதில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்து ஏமாந்தவங்க இருக்காங்க. பட் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சுன்னா உடனே 2 பேர் யாருன்னா ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை வந்து வளர்ந்து வந்துருக்கு. அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். மூட நம்பிக்கை ஸ்கேம்லேருந்து நிறைய பேர் வெளியே வர வேண்டும். நிறைய பேர் எல்லாருமே வெளியே வரணும். அதுக்காக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியாவில் சில எச்சத்தனமான வேலைகளை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு ஸ்ட்ரக் ஆகிக்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்மளோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருந்து நம்மளோட லைஃப்பை முன்னேற்றினா மட்டும்தான் நம்மளால் வந்து முன்னேற முடியும். இன்ஸ்டாகிராமில் இவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இவ்வளோ அமௌண்ட்டை கொடுங்க, நான் உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். யாராலையும் நம்ம பிரச்சனையை காசு கொடுத்து சால்வ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணணும்னா ஒன்று இங்கே யூஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து கடுமையாக உழைக்கணும். இது 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்மளால் முன்னேற முடியும். அப்படிங்கிறது தெரிஞ்சும் நிறைய பேர் ஏமாறுறது தான் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நாம் நம்மளோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருந்து ஃபேமிலியோட ஒரு வேலிட் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட எவ்ரி டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் எல்லா நாளும் அழகான நாள் தான். அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாரும் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.